ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அந்த செய்தியினுடைய கருப்பொருள் என்னவென்றால், இன்னைக்கு மனித வாழ்க்கையில் அதிகமாக தேவையற்ற கோபங்கள், தேவையற்ற வெறுப்பு, தேவையற்ற காரியங்கள் இதன் இன்றைய உலக வாழ்க்கையிலே, அதாவது காரணமில்லாத ஒரு கோபங்கள், அர்த்தமற்ற கோபங்கள், அடுத்தவர்களை காயப்படுத்துகிற ஒரு கோபங்கள் இந்த வேத புஸ்தகம் வாழ்க்கையின் நடைமுறைகளை சொல்லிக் கொடுக்கிறது. இந்த வேதமே இஸ் எ மேனுவல். எப்படி வாழ்வது, எப்படி குடும்பம் நடத்துவது, சமுதாயத்தில் எப்படி இருப்பது, குடும்பத்தில் எப்படி இருப்பது என்பதை சொல்லிக் கொடுக்கிற ஒரு மேலான புஸ்தகம் தான் பரிசுத்த வேதாகமம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருக்கிறான். தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்கிறவன். இன்றைக்கு என்னுடைய செய்தி என்னவென்றால், கோபத்தினால் உண்டாகிற விளைவுகள் என்ன, கோபம் என்னவெல்லாம் செய்யும். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, அவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருக்கிறான். இந்த குடும்பங்களிலே பார்க்கிறோம் காரணமில்லாத கோபங்கள், கணவன் மனைவி மீது, மனைவி கணவன் மீது, அதாவது விசுவாசிகள் கூட காரணமில்லாத கோபங்கள் ஊழியக்காரரோடு. இதனாலே என்னுடைய செய்திக்கு சற்று கவனமாக கேட்கிறேன். தன் சகோதரனை வீண் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கத்திற்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரிநகரத்துக்கு ஏதுவாயிருப்பான். இது பல முறை படித்திருக்கலாம். ஒரு 3 குறிப்புகளை நான் உங்களோடு சொல்ல நம்புகிறேன். வாட் இஸ் த கான்சிக்வன்சஸ் ஆஃப் தி ஆங்கர்? கோபத்தினுடைய விளைவுகள் என்ன? இன்றைக்கு அநேக சொல்லுகிற வார்த்தை, அது என்னுடைய சுபாவம். அந்த அவளை கோபங்கள் என்ன செய்யும்? திரும்ப ஒரு வசிக்கிறேன், நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன். நீங்க அநேக கோபங்களில் நியாயம் இருக்கிறதா என்பது கேள்வி. யோசித்து பாருங்கள், நம்ம எவ்வளவு தவறு செய்கிறோம், ஆனால் தேவன் இன்னும் பொறுமையுள்ளவராக இருக்கிறார். அவருடைய பொறுமைக்கு எல்லையே இல்லை. அந்த வார்த்தை சொல்லுகிறது, அவன் கோபித்துக் கொள்ளுகிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருக்கிறான். மாத்திரமல்ல, அடுத்த வார்த்தை, மூடனே என்று சொல்லுகிறவன் எரிநரகத்துக்கு அவன் பாத்திரமான இருப்பானா. இத்தனை பெரிய காரியம் பாருங்கள், எரிநரகத்திற்கு. இன்றைக்கு அநேகருக்கு வாழ்க்கையில அதை குறித்த அந்த எண்ணம் கொஞ்சம் கூட இல்லை. திரும்ப சொல்லுகிறேன், ஆண்டவர் நீங்களும் நானும் ஒரு நீதியுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். God expects a life of righteousness. நீதியுள்ள வாழ்க்கை. அன்பாலே, அந்த நீதியுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டுமானால் there are some principles. வாழ்க்கையில தேவன் எதிர்பார்க்கிற சில அடிப்படை தத்துவங்கள் இருக்கிற சத்தியம் இருக்கிறது. திரும்ப சொல்லுகிறேன், ஒரு மனிதன் தன்னுடைய சுய நீதியினாலே, சுய அறிவினாலே, சுய பலத்தினாலே he cannot live as a righteous man. ஒரு மனிதனை நீதிமானாய் மாற்றுவது கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய சத்தியம். அது மட்டுமல்ல அன்பானவர்களே, கோபம் என்பது எல்லாருக்கும் வருகிற ஒன்று, இயற்கையான ஒரு படைப்பு, அது இயல்பானதுதான். ஆனால் அந்த கோபம் உங்களை எப்படி நடத்துகிறது, உங்களை யாராய் மாற்றுகிறது, அவருடைய கான்சிக்வன்சஸ் என்ன? அன்பான தேவ பிள்ளையே, நாளிலே அதாவது 2 விதமான ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒன்று, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை, ஒரு நீதியான வாழ்க்கை. மார்க்கு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 5:11 கவனிங்கள். அவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு செயலுமே நீதி இருந்தது. அவருடைய கிறிஸ்துவின் ஊழியத்துல ஒவ்வொன்றுமே ஒரு நீதி உள்ள வாழ்க்கை. இன்றைக்கு ஆண்டு உங்களே எனக்கு சொல்லுகிறார், கவனிங்க, a life of righteousness. திரும்ப சொல்லுகிறேன், இந்த கோபம் என்பது தேவனுக்கு விரோதமானது. நமது வாசித்தோம், it's a displeasure to God. அது மட்டுமல்ல, கோபம் என்பது மனித வாழ்க்கைக்கு முரண்பாடான ஒன்று. நீங்க நிறைய பேர் கேட்கிறாங்க, நீ சாதுவா பொறுமையா இருக்கிற வரை உலகம் பலவீனம் என்று சொல்லுகிறது. Meekness is become a weakness. ஒரு பலவீனமா இருந்தால், பொறுமையா இருந்தால் பலவீனம் சொல்றாங்க. அவர் திறமை இல்லாதவர். கவனிங்கள், நான் சொல்லுகிற வார்த்தை, இந்த கோபம் என்பது
தேவனுக்கு முரண்பாடான ஒன்று, தேவனுக்கு விரோதமான ஒன்று. இந்த நாளில ஒரு 3 காரியங்கள் கவனிங்க. The anger will make you a sinful nature. உங்களை பாவியாய் மாற்றுகிறது. இரண்டாவது, அது மட்டுமல்ல அன்பானவர்களே, அது என்ன செய்கிறது? It gives the, முதல்ல சொன்ன unholy. இரண்டாவது, it gives the penalty. நீங்களாக உங்களுக்கு தன்னை வருவித்துக் கொள்கிறீர்கள். திரையில் பாருங்கள், நீங்களாகவே sinful potential. இரண்டாவது, Solomon penalty. நீங்களே உங்களுக்கு ஒரு ஆக்கினை வருவித்துக் கொள்கிறீர்கள். மூன்றாவது, out prevention. இதான் நாளின் செய்தி. இந்த கோபத்திலிருந்து எப்படி உங்களை பாதுகாத்துக் கொள்வது? நீங்க கேட்கலாம், பிரசங்கம் பண்ற உங்களுக்கு கோபமே வராதான்? கோபத்திற்கு, அதாவது ஆரம்பத்து பொண்ணு, காரணம் இல்லாத ஒரு கோபம், அர்த்தமற்ற கோபங்கள். சில பேர் வசனம் சொல்லுவாங்க, இயேசு சாட்டை எடுத்தார், அதற்கு வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்பது வேறு, கோபம் என்பது வேறு. இவர் அடிக்கடி திருமறை சொல்லுகிறது, பிதாக்களே உங்கள் பிள்ளைகளை கோபம் ஊட்டாதிருங்கள். இன்றைக்கு தேவையற்ற காரியங்களை நம்முடைய கோபத்துக்கே நாம் பாடுகிறோம். அது என்ன செய்யும் என்று சொன்னால், திரும்ப சொல்லுகிறேன், தேவனுடைய ஆசீர்வாதங்கள், தேவனுடைய நன்மைகள், தேவனுடைய கிருபைகள் அது நம்மை விட்டு புறக்கணித்து விடுகிறது. இந்த நாளிலே என் அன்பு பிள்ளையே, மெயின்டைன் a sensitive conscious. சரியா? ஒரு கோபம் படுங்க, அடுத்து அந்த கோபம் மேல் சொல்லுகிறது, சூரியன் அஸ்தமிக்கும் முன்னே உங்கள் கோபம் தனியே கடவது. இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, இது உலகத்தாருக்கு ஏற்புடையதோ இல்லையோ, அவனுடைய பிள்ளைகளுக்கு ஏற்புடையது. God want indwell in you. உங்களுக்குள் ஒரு வாசம் பண்ண வேண்டுமானால், உங்களில் அவர் கிரியை செய்ய வேண்டுமானால், உங்களிலே அவர் பலன் தர வேண்டுமானால், என்னுடைய 3 குறிப்புகளை கவனிங்க. நம்பர் 1, இந்த பாவம், இந்த கோபம் என்ன செய்யுது? இட் மேக்ஸ் யூ, அதாவது இது ஆங்கிலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை malicious anger. அதாவது அது தீங்கு இழைக்கும். கவனிங்கள், தீங்கு இழைக்கும். உடைய வாழ்க்கையிலே 1000 நன்மைகள் இருக்கலாம். திரையில் பாருங்கள், the sin of malicious. அந்த கோபம் என்ன செய்யுமா? உங்களுக்கே உங்களுக்கு தீங்கு இழைக்கும். அதான் பாருங்க, இந்த கொலைகள் இதெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? அந்த கோபம். அந்த ஒரு நிமிஷத்துல என்ன பண்ணனே தெரியல. கணவனை கொலை செய்யும் மனைவி, மனைவியை கொலை செய்யும். அவர்களுக்கு பல காரணங்கள் சொல்லலாம். துரோகம் பண்ணினால், எனக்கு அதை பண்ண இதை பண்ணா. இந்த மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். அடுத்த வார்த்தை, எரி நகரத்திற்கு ஏதுவாயிருப்பான். கவனியுங்கள், உங்கள் கோபம் உங்களையே தீங்கிழைக்கும், உங்களையே ஒன்றுமில்லாமல் செய்யும். அந்த வார்த்தை நீங்க படிக்கிற திருமுறை படிக்கிறேன். அதாவது அங்கே நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருக்கிறார். இரண்டாவது வார்த்தை, எரி நரகத்துக்கு ஏதுவாயிருக்கிறார். இந்த பாவத்தினால் உண்டானதல்ல இது, நம்ம கவனிக்க வேண்டும். பாவம் செய்து நரகத்துக்கு போகவில்லை, பாவம் செய்து நியாய தீர்ப்பு அடையவில்லை, கோபத்தினாலே. the sin of malicious. அதாவது பாவம் என்ன செய்து சொன்னால், உங்களுக்கு தீங்கிழைக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, இந்த கோபப்படுற ரொம்ப பிபி சுகர் அதிகமா இருக்கும். அதான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், கோபப்படக்கூடாதுன்னு அர்த்தம் அல்ல, காரணம் இல்லாமல், அர்த்தம் இல்லாமல், ஒண்ணுமே இல்லை, ஆனா ஒரே டென்ஷன். ஒண்ணு இல்லாததுக்கெல்லாம் சத்தம் போடுற கணவனும் இருக்கிறார்கள், மனைவியும் இருக்கிறார்கள். இப்ப பிள்ளைகளுக்கெல்லாம் பயங்கர கோபம். சின்ன பிள்ளைங்க தான் எல்லாத்தையும் தூக்கி அடிக்குது. அது என்ன தெரியுமா? the seed of the parents. பெற்றோருடைய விதை அது. என்ன பிள்ளைங்க கண் கூட பாக்குறீங்க. நீங்க என்ன பண்ணீங்களோ அது உங்க பிள்ளைகள் பண்ணது. நீங்க அந்த சின்ன வயசுல பண்ணதெல்லாம் இப்ப பிள்ளைகள் அது பார்க்கல, அது ரத்தத்துல ஊறி கிடக்கிறது. என்னை கேட்டுக்கொண்ட அன்புடைய பிள்ளைய. இரண்டாவது, the sin of slandering. அது உங்களை அவதூறு, உங்களை தூற்றி தெரியும், அவதூறுக்கு ஏதுவாக. அதாவது நான் சொல்ல வந்த வார்த்தை, திரும்ப அந்த வார்த்தை சொல்லப்பட்டது ஸ்லாண்டரிங். உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். ஒரு தவறு பண்ணி ஏதோ ஒரு தவறு ஒரு பண்ணிட்டாங்க, பேப்பர்ல வருது. அந்த குடும்பத்தை எவ்வளவு தலைகுனிவு இல்லை, இப்படி பண்ணிட்டார், இப்படி பண்ணிட்டார், இப்படி பண்ணிட்டார், அவள் அப்படி பண்ணிட்டா, அவள் இப்படி பண்ணிட்டா, இப்படி பண்ணிட்டா. ஸ்லாண்டரிங். நீங்கள் தூற்றி திரிகிற ஒரு நபராய் மாறுவீர்கள். திரும்ப திரும்ப நிறைய குடும்பங்கள் அர்த்தமே இல்லாத ஊழியத்துல கூட பாருங்க, திருச்சபையில கூட ரொம்ப ஷார்ட் டெம்பர், தேவையே இல்லை. யாரோ ஒன்று சொல்லிட்டாங்க, அதை கண்டுகொள்ளாமல் போகலாம்.
எந்த அளவுக்கு நீங்கள் வளைந்து கொடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். என்னை கேட்டுக்கொண்டு அன்புடைய பிள்ளையே, டோன்ட் பி ஆங்கர். கவனிங்கள். அப்ப உங்களை ஏத்து பேசுறதுல அவரே பார்ப்பாரு. எவ்வளவு சொல்லியிருக்கிறேன், இவ்வளவு பண்றேன், இஸ் வெரி குவைட். அது அவருக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். என்னை கேட்டுக்கொண்டு அன்புடைய பிள்ளையே, the sin of malicious, அது உங்களை தீங்கு வைக்கும். உங்களுக்கே நீங்கள் கேடு உண்டாக்கி கொள்ளுகிறீர்கள். அடுத்தவங்க கேடு உண்டாக்கணும் அவசியமே இல்லை. உங்களுக்கு தெரியல, நீங்க வெற்றி பெற்று விட்டோம், நீங்கள் ஜெயித்து விட்டோம், இல்லை. நீங்களே உங்களுக்கு கேடு உண்டாக்கி கொள்றீங்க. நீங்களே உங்களுக்கு தீங்கு அழைக்கிறீங்க. அடுத்தவங்களுக்கு தீங்கு அழைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்களே ஒரு தீங்கு அழைக்கிறீங்க. சில பேர் ரொம்ப ஏதாவது தவறு பண்ணா கூட அதை கோபப்படுறது இல்லை. அது இன்னொரு விதம் அது. ஆனால் உங்க கோபங்கள் நியாயமா இருக்கணும். வசத்தை படிச்சு பாருங்க. நியாயமற்ற கோபங்கள், அடுத்த அர்த்தம் இல்லாத கோபங்கள், அதுல ஒரு அர்த்தமே இல்லை. சின்ன காரியங்கள், அற்ப காரியத்துக்கு கூட கோபப்படுகிற கணவன் மனைவி ஏன் விவாகரத்துக்கு வருகிறது? புரிந்து கொள்வதில் இல்லை. அதாவது திரும்ப சொல்லுகிறேன், நீங்களே உங்களுக்கு தீங்கிழைத்துக் கொள்ளுகிறீர்கள். அன்பான சகோதரியே, அன்பான சகோதரனே, உங்கள் கோபம் அர்த்தமல்லாத ஒரு கோபம். அது பேசி தீர்த்துக்கலாம், பேசி தீர்க்க முடியும். ஆனால் ஒரு ஈகோ, நான் கீழே இறங்கி வரணும் இல்ல. அன்பானவர்களே, டோன்ட் பெண்ட், யூ வில் பிரேக். வளைந்து கொடுக்கவில்லை என்றால் உடைந்து போவீர்கள். உடைக்கப்படுவதற்காக தங்களை உருவாக்கவில்லை. உங்களை கொண்டு ஜாதிகளை, ஜனங்களை, தேசங்களை, வம்சங்களை, திருச்சபையை கர்த்தர் உருவாக்க விரும்புகிறார். நான் பார்த்த அளவுக்கு இந்த கோபப்படுறவங்க யாருக்குமே பயன்படுறது இல்லை. ஒருத்தருக்கு பயன்பட, அதாவது அது ஒரு டென்ஷன் நினைக்கிறாங்க. திரும்ப சொல்லுகிறேன், நீங்கள் உங்களுக்கே தீங்கு இழைத்துக் கொள்ளுகிறீர்கள். இரண்டாவது குறிப்பு, slandering, you became a slandering man. அனைவரை தூற்றி திரிவதற்கு நீங்கள் காரணமாயிடுறீங்க. வேண்டாம். உங்களை யாரும் உயர்த்த வேண்டாம், புகழ வேண்டாம். அதாவது உங்களுக்கு நீங்களே அவதூறு ஏற்படுத்திக் கொள்ளுகிறீர்கள். சொல்ல புரிய நினைக்கிறேன். திருச்சபையில கூட பொறாமை வேண்டாம். அந்த கோபத்துக்கு காரணமே பொறாமை தான். டோன்ட் ஸ்லாண்டரிங். கவனிங்க, உங்களுக்கு நீங்கள் அவதூறு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். உங்களை நீங்களே துற்றி திரிய வேண்டாம். இந்த கோவப்படுறவங்களை சொல்றாங்க இல்லையா, அந்த கொலைகார பையன், அந்த மாதிரி அவங்க அம்மா இப்படி பண்ணாங்க, தகப்பன் ஒரு கொலைகாரன், ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவர். என்ன எதற்காக? அந்த கோபம். மூன்றாம் சொல்லுவேன், வாட் இஸ் த ஆங்கர் வில் டூ தட். அது மட்டுமல்ல, அது உங்க இஸ் a murderer. அது உங்களை பொய்யான, அதாவது உங்களை கொடூரமான செயலுக்கு உங்களை உந்தி தள்ளும். வார்த்தை கவனிக்க வேண்டும். முதலாவது, உங்களுக்கு தீங்கு இழைக்கும். இரண்டாவது, ஒரு அவதூறுக்கு சொந்தக்காரனா உங்களை மாற்றும். ஸ்லாண்டரிங். உங்களை பற்றி ஊரெல்லாம் பேசப்படுகிற ஒரு நபரா அல்ல, அவரா மோசமானவர். துஷ்மை கண்டா தூர விலகு. என்னை கேட்டுக்கொண்டு அன்புடைய பிள்ளையே, டோன்ட் பி a man of anger without any meaning. அர்த்தம் இல்லாம, காரணம் இல்லாம கொஞ்சம் நிதானிச்சு கேட்கலாம். உடனே கேட்ட அடுத்த நிமிஷமே பொங்கி எழுவது. குடும்பங்களை கூட பாருங்களேன். அவளா சொன்னாள், அவனா சொன்னான். திரும்ப சொல்லுகிறேன், நீங்களே கோபப்படுகிற நீங்கள் உங்களுக்கே தீங்கு இழைத்துக் கொள்ளுகிறீர்கள். மறக்க வேண்டாம். கோபப்படுகிற நீங்கள் உங்களையே அவதூறுக்கு ஏற்ற மனிதனாய் மாற்றப்படுகிறீர்கள். யூ பிகம் a man of slandering. ஒரு எல்லாம் உங்களை பத்தி தூட்டி திரிகிறது பார்த்தீங்களா? அதுக்கு என்ன காரணம்? யுவர் கேரக்டர், உங்கள் சுபாவங்கள், உங்கள் கோபங்கள். மூன்றாம் சொல்ல விரும்புகிறேன், இட் லீட்ஸ் யூ இன்டு மர்டரர். உங்களை அன்பானவர்களே, அதாவது ஒரு கொடூரமான மனிதனை மாற்றுகிறது, மிருகத்தனமான மனிதனை மாற்றுகிறது. இதை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கோபம் வருவது பாருங்கன்னா, கண்ணு சிவக்குது, உடம்பு துடிக்குது. நீங்கள் யூ பிகேம் a crucial man. மூன்றாவது சொல்லுகிறேன், நீங்கள் கொடூரமான மனிதராய் மாறுகிறீர்கள், மிருகத்தனமான மனிதராய் மாறுகிறீர்கள். அதாவது கொலை செய்கிற அளவுக்கு கூட நீங்க போயிடுது. கை கலப்பு வருது பாத்தீங்களா? அவர் பேச, இவர் பேச, இவர் அவரை தள்ள, இவர் கீழே தள்ள, சட்டுங்க கீழே தள்ளி இருப்பார். எதாவது காயப்பட்டிருக்கோம், அடுத்து உயிரே போயிட்டு இருக்கோம். கொலையாளி. இவர் கொலை பண்ணணும்னு அந்த நோக்கமே இல்லை. கீழே தள்ளினார், ஏதோ ஒரு கல்லில் அடிபட்டார். அந்த நேரம் பார்த்து ஏதோ இரும்பு பொருள். இதெல்லாம் நீங்க இதெல்லாம் ஊடகத்துல பார்க்கறது ஒண்ணுதான். டோன்ட் பி ஆங்கர். உங்களுடைய கோபம் உங்களுக்கே தீங்கிழைக்கும். உங்கள் கோபம் உங்களையே தூற்றி திரியும்.
அவதூறு பண்ணும் உங்களையே. நீங்க உலகமே சொல்ல உங்களை பார்த்து, அவரா ஐயோ மோசமானவர், அந்த அம்மாவா. இந்த கோபம் என்று எல்லாருக்கும் இருக்கிறது. இதைத்தான் திருமறை சொல்லுகிறது, பிள்ளையின் நெஞ்சிலே மதியின ஒட்டி இருக்கிறது. நீங்க பாருங்க, பிள்ளைகள் சின்ன சின்ன காரியத்தை கூட கோபப்படுது. கண்டது என்னென்ன கிடைக்குதோ வீசி எறிகிறது. ஏன் தெரியுமா? பெற்றோருடைய விதை பிள்ளைகள் கனி. என்னை கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளையே, யூ டோன்ட் திங்க் இது உங்க பிள்ளைக்கு வழி வழியா வரும். நீங்கள் விதையா இருப்பீர்கள், அவள் கனிகளா இருப்பீர்கள். அது உங்களுக்கு விருப்பமா? உங்கள் பிள்ளைகள் அவதூறு துற்றப்படுகிற பிள்ளைகளா உங்க பிள்ளைகள் மாற வேண்டும் என்று உங்களுக்கு விருப்பமா? அந்த பிள்ளையோட பழகாத, அந்த பையனோட பேசாத, அவங்க அப்பா இப்படி, அவங்க அம்மா இப்படி, வேண்டாம். திரும்ப சொல்லுகிறேன், உங்களுக்கே நீங்கள் தீங்கிழைத்துக் கொள்ளுகிறீர்கள். இரண்டாவது, உங்கள் கோபம் உங்களை தூற்றி திரிகிற மனிதனாய் மாற்றும். மூன்றாவது, உங்களை கொடூரமான மிருகத்தனமான மனிதனாய் மாற்றும். நம்பர் 2, இப்ப நான் சொல்ல வருது, the penalty of the sin, அந்த anger, அந்த கோபத்தினால் உண்டாகிற பின் விளைவுகள் என்ன? நம்பர் 1, கவனிங்க, judgment of the God, தேவனுடைய நியாய தீர்ப்பு. 22ஆம் வசனம், தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு அவன் ஏதுவா இருப்பான். உலகத்துல யாருடைய நியாய தீர்ப்பை நம்ம சமாளிக்கலாம், வச்சுக்கலாம், இல்லை என்று சொல்லலாம், மாற்று கருத்துக்களை சொல்லலாம். ஆனா அப்படி அல்ல, இப்படித்தான், அந்த நோக்கத்தோடு பேசல, இந்த நோக்கத்தோடு தான் பேசினேன். யூ கேன் கிவ் so many excuses. நிறைய சாக்கு போக சொல்லலாம், அதற்கு சில பட்டிமன்றம் நடத்தலாம். உங்கள் பகுதியில் நியாயம் இருக்கிற மாதிரி நீங்க செய்யலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, அந்த வார்த்தை ஜட்ஜ்மெண்ட், அந்த வார்த்தையே உங்களுக்கு நியாயம் தீர்க்கும். நீங்கள் பேசின வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. நான் அப்படி பேசலையே, அந்த நோக்கத்தோட நான் செய்யலையே, அப்படிப்பட்ட எண்ணத்தோட நான் செய்யலையே. பட் the word of God will judge you. இந்த வார்த்தை படிக்க கேளுங்கள். அவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். கோபித்துக் கொள்பவன் பாவம் செஞ்சு நியாய தீர்ப்பு அடைவதை விட கோபப்பட்டு நியாய தீர்ப்பு அடைவது மிக பரிதாபம். நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருக்கிறான். முதல் குறிப்பு, the judgment of the word of God, வார்த்தை நியாய தீர்க்கும். இட்ஸ் ரெக்கார்டட். இரண்டாவது, சபை உங்களை நியாயம் தீர்க்கும். முதல் சொன்ன வார்த்தை உங்களை நியாயம் தீர்க்கும், இந்த சபை உங்களை நியாயம் தீர்க்கும். 22ஆம் வசனம், 22ஆம் வசனம், அதாவது சங்க தீர்ப்புக்கு ஏதுவா இருப்பான். சங்க தீர்ப்பு, சபையின் தீர்ப்பு. முதல்ல சொன்ன வார்த்தை நியாயம் தீர்க்கும். இரண்டாவது, the church of God will judge you. முதலாவது, word of God will judge you. அந்த வார்த்தை ஒருவனை படித்து மறந்திருக்கலாம். சங்கத்தின் தீர்ப்பு, சபை. உங்களை பார்த்து ஓடுகிற மனிதர்களாய் அல்ல, உங்களை பார்த்து ஓடி வருகிற மக்களாய் மாறணும். நிறைய பேர் பார்த்து ஓடி போகிற மக்கள் தான் அதிகம். அஸ் எ பாஸ்டர் சில பேரை பார்த்து நான் ஓடியே போகிறேன். காரணம், தேவையில்லாத பேச்சு, அர்த்தமற்ற பேச்சு. அதெல்லாம் சொல்ல பத்தியா காரணம் இல்லாத ஒரு புரிந்து கொள்ளுதல் இல்லை, ஒரு சரியான ஒரு பகுத்தறிவு இல்லை. கேட்டுக்கொள்ளுங்கள். என்னுடைய அனுபவம், இதனால நான் ஊழியம் செய்தாலும் அடுத்தவர்கள் சொல்லுவதை நான் கேட்டுக்கொள்ளுகிற பழக்கம் இதுவரைக்கும் இடத்துல இருக்கிறது. இது என்னோட பழகிற, என் அலுவலகத்தில் இருக்கிற, என்னோட பயணிக்கிற எல்லாருக்கும் தெரியும். தான் பிடிச்ச மேலுக்கு 3 கால் என்று ரொம்ப கவனிங்க. You'll be judged by God. 2 காலம் சொன்னேன். You'll be judged by the word of God. இரண்டாவது, you will judge by the church of God. சபையே உங்களை நியாயத்தீர்ப்பு சொல்லும். அது தேவையா உங்களுக்கு? பிரியமானவனே என்று தேவன் அழைக்கிறார். அந்த அழைப்பு எப்படி இருக்கிறது? சங்கம் உங்களை தீர்ப்பு செய்கிறது தான். சபை என்ன சொல்றது? சபை என்ன தெரியும்? அந்த வார்த்தை படிக்கிற, சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். அளவு வேண்டாம். ஒன்று தேவன் நியாயத்திருக்கிறார், தேவன் நியாயத்தீர்ப்பு இருக்கிறது. இந்த திருச்சபை நியாயத்திருக்கிறது. வேண்டாம். அடுத்தவர்களுக்கு பயனுள்ள, அடுத்தவர்களுக்கு உதவியா இருக்கிற உங்கள் பகுதியில் காரணங்கள் இருக்கலாம், நியாயங்கள் இருக்கலாம். அது பரவாயில்ல, ஏற்றுக்கொள்ளப்படாது. இங்க சொல்லப்பட்ட வார்த்தை, அங்க சொல்லப்பட்ட நியாயமில்லாத கோபங்கள். கவனிங்க, நியாயமில்லாத கோபங்கள்லே அப்படி இருக்கலாம். இப்ப நியாயமான கோபங்கள் கூட இருக்கலாம், ஆனா அந்த கோபத்தை பரவாயில்ல ஏற்றுக்கொள்ளாது. ஆரம்பத்தில் சொன்னேன், உங்களுக்கே தீங்கு வைக்கிறீங்க, உங்களை குறித்த ஒரு அவதூறான பேச்சுக்கு சொந்தக்காரரா மாறுறீங்க,
மிருகத்தனமான வாழ்க்கைக்கு நீங்களே மாறிவிடுகிறீர்கள். இரண்டாவது குறிப்பு, தி பெனால்டி ஆஃப் தி ஆங்கர், பாவத்தினால் வருகிற தண்டனை. முதல்ல வேர்ட் ஆஃப் காட், வார்த்தை நியாயம் தீர்க்கும். இரண்டாவது சபை நியாயம் தீர்க்கும். இரண்டாவது தேவனுடைய சிங்காசனம் நியாயம் தீர்க்கும். 5:22 5:22 அந்த வார்த்தை எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். எரி நரகத்திற்கு அது எங்க நமக்கு தெரியுமா? It is happen in the judgment seat of God, the throne of God. சற்று சிந்திக்க வேண்டும். Number 1, word of God will judge you. Number 2, the church of God will judge you. Number 3, the throne of God will judge you. தேவனுடைய சிங்காசனம் நியாயம் தீர்க்கும். The penalty. முதல்ல சொல்ற the potential of the anger. இரண்டாவது the penalty of the anger. மூணாவது சொல்லும் போது the prevention of the anger. இதிலிருந்து எப்படி உங்களை பாதுகாப்பது? 23 வசனம் அடுத்த வார்த்தை, ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்று அங்கே நினைவு கூர்ந்தால், நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், யாரோடும் போராடுங்கள், உங்கள் சொந்த மனசாட்சியோடு போராடாதீர்கள். ஆபத்து. யாரோடும் போராடுங்க, ஆனா சொந்த மனசாட்சியோடு போராடாதீங்க. அது நல்லதல்ல. அது உங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும். வேதம் சொல்லுகிறது, அன்புடைய பிள்ளையே, சென்சிட்டிவ் கான்சியஸ். 24 வசனம் கூட, 24 வசனம், அங்கேதானே, நாளை அல்ல, அடுத்த நாள் அல்ல, அங்கேயே. 24 கூட, ஒப்புரவாகி, சகோதரனோடு ஒப்புரவாகி. நான் சொல்லுற முதல் குறிப்பு எஸ் சென்சிட்டிவ் கான்சியஸ். இரண்டாவது எஸ் ஸ்பிரிச்சுவல் கான்டாக்ட். ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை அங்கே நிரூபித்து காட்டுகிறது. 24 உன் சகோதரனோடு ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. சென்சிட்டிவ் கான்சியஸ், ஸ்பிரிச்சுவல் ஆட்டிடியூட். ஒப்புரவாகுதல், ஸ்பிரிச்சுவல் ஆட்டிடியூட். இரண்டாவது காணிக்கை செலுத்துவது, ஸ்பிரிச்சுவல் ஆட்டிடியூட். 25 கூட, 25 சீக்கிரமாய் அவனோடு நல்மனம் பொருந்து. இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் ஆட்டிடியூட். இன்றைக்கு வாழ்க்கையே பேசுகிறார்கள், வாழ்க்கையே ஜெபிக்கிறார்கள், ஆவியில் நிரப்ப அந்நிய பாஷை பேசுறாங்க, ஸ்பிரிச்சுவல் ஆட்டிடியூடே இல்லை. 2 வார்த்தை படித்தேன். அங்கேதானே நல்மனம் பொருந்து. நான் ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணும், ஏன் நான் பண்ணணும், நான் ஒண்ணுமே பண்ணலையே, டசன்ட் மேட்டர். திரும்ப சொல்லுகிறேன், நீங்கள் மிருகத்தனமான மனிதனாய் வாழாமல் தேவமயமாய் வாழ வேண்டுமானால் பி எ சென்சிட்டிவ் கான்சியஸ். நீங்கள் கொடூரமான மனிதனை கூடாது, நல்மனம் புரிந்தவர்களாய், அவதூறுக்கு சொந்தக்காரர்களாய் அல்ல, புகழப்படுகிற மக்களாய். நீங்கள் தீங்கு இழைக்கும் மக்களாய் அல்ல, நன்மை செய்கிற மக்களாய் நீங்கள் மாற வேண்டுமானால், திரும்ப சொல்லுகிறேன், யூ மஸ்ட் ஹேவ் a spiritual attitude. ரொம்ப கடினம். நீ எல்லாருக்கும் அதுதான். நான் எதற்கு இல்லை. இரண்டு பிள்ளைகளே, நீ எந்த அளவுக்கு இறங்கி போகிறீங்களோ அந்த கர்த்தர் உயர்த்துவார். எந்த அளவு தாழ்வு பண்றீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உயர்த்துவார். அது ரொம்ப கடினம். அது ஒரு நிலைக்கு மேல போனவொடனே we don't want to bend. என் படிப்பு என்ன ஆகுறது, என்னுடைய அறிவு என்ன ஆகுறது, என்னோட அந்தஸ்து என்ன ஆகுறது, I am so and so. நான் இப்படி இப்படி எல்லாம் எனக்கு இத்தனை பேர் இருக்கிறாங்க. I am a leader, I am the boss. இல்ல, ஊழியர்கள் உங்களுக்கு கூட சொல்றேன், ரொம்ப முக்கியம். I should not judge by the word of God. I should not judge by the church of God. I should not judge by the throne of God. தேவ சிங்காசனத்து முன் நிற்கும் போது கைகட்டி அல்ல, அன்பானோட அவரோடு கரம் பிடித்து, கைகட்டி அல்ல, சேவகனாய் அல்ல, அவரோடு கூட உறவு கொண்டாடுற பிள்ளைகளாய். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளையே, தேவனுடைய வழிமுறைகள் எளிமையானது. It should be acceptable, simple. அன்பானோட அவன் நிறைய மாற்று வழி வைத்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், you can accept it. தேவன் சொன்ன எல்லா வழிமுறை very simple and also it is very acceptable. நம்மால முடியாத ஒன்றை சொல்லவே மாட்டார். அவர் சொன்னார்,
நீ நல்மனம் பொருந்து. கவனிங்கள், உங்க வாழ்க்கையில் இந்த 3 காரியத்தை முடிவில் பெறலாம். கவனிங்க, the word of God, இரண்டாவது church of God, மூன்றாவது throne of God. இந்த 3 உங்களை பாராட்டும். வார்த்தை உங்களை பாராட்டும், சபை உங்களை பாராட்டும், என்னுடைய சிங்காசம் உங்களை பாராட்டும். மிருகத்தனமான அந்த வாழ்க்கை மாறும். தீங்கு வாழ்க்கை நன்மை செய்கிற வாழ்க்கை. நீங்கள் கொடூரமான வாழ்க்கை மாறி வேதம் சொல்ல போல ஒரு நல் மனசாட்சியோடு கூட ஒரு அநேகரால் புகழப்படுகிற, அநேகரால் பேசப்படுகிற, அநேகரை உற்று பார்க்கிற நீ அநேகரால் பேசப்படுகிற ஒன்று. 2 விதத்துல பேசும். கொலகாரனையும் பேசும், நல்லவங்களையும் பேசும். நீங்கள் பேசப்படுகிற ஒரு நபராய் மாற நாளை நான் ஜெபிக்கிறேன். திரும்ப சொல்லுகிறேன், தேவன் அதற்காகத்தான் வல்லமையை தந்தார், அதற்காகத்தான் வார்த்தையை தந்தார், அதற்காகத்தான் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். பாட்டெல்லாம் பாடுறோம், எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும் ஆவியானவரே, உங்களுக்குள்ளே வாசம் பண்ண வேண்டுமானால் God wants to indwell in you. எப்படி அடுத்தவளை கோபப்படுத்தி ஜெபம் பண்ண முடியும்? அடுத்தவளை கோபப்படுத்தி எப்படி ஆவில் நிரம்ப முடியும்? அடுத்தவளை கோபப்படுத்தி எப்படி பலிபீடத்துல வர முடியும்? எனவே அந்த வார்த்தை சொல்வது அங்கேதானே. அந்த காணிக்கை என்று சொல்வது பணத்தை மட்டுமல்ல, your life. Surrender everything what you have. உன் வாழ்க்கை தேவன் தந்தது. திரும்ப சொல்லுகிறேன், இந்த அர்ப்பணிப்புக்கு பணமோ ஜாதியோ அந்தஸ்தோ பதவியோ தடையா இருக்குமானால் தூக்கி எறியுங்கள். எனக்கு தேவை, I should be judged by the word of God. I must be judged by the church of God. I must judge by the throne of God. நீங்க உலகத்தின் நியாய தீர்ப்புகளை வித்தியாசமா இருக்கலாம். இதான் இந்த தீர்ப்புகள். 7 கொலை பண்ண வெளியே வந்துடுறாரு, ஆனா தேவனுடைய தீர்ப்பு சரியா இருக்கும். சொல்றது தேவ தீர்ப்புக்கு ஏதுவாயிற்று வேண்டாம். The judgment of God. தேவனுடைய நியாய தீர்ப்பு எப்போது உண்மையானவைகள், நீதி உள்ளவைகள், சத்தியம் உள்ளவைகள். 2 வார்த்தை. அவர் சொன்னார், நான் நியாய தீர்ப்பதில்லை, நீங்கள் கேட்ட வார்த்தையை நியாயம் தீர்க்கும். அடுத்து சொல்லப்பட்டது, நீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. The judgment of the church of God. ஒரு சபையின் தீர்ப்பு. நீங்க நல்ல கொண்டு இருக்கலாம், கேட்டு கொண்டு இருக்கலாம். 3மே முக்கியம். வார்த்தை நியாயந்திருக்கிறது, தேவனுடைய சிங்காசனம் நியாயந்திருக்கிறது, என் சபையின் நியாயந்திருக்கிறது. ஒரு சின்ன கேள்வி, அன்பு ஊழியர்களே, நீங்க எப்படி ஒரு சபை உங்களை நியாயந்திருக்கும்? You may be a pastor, the church will one day judge you. நிறைய இந்த ஊழியத்தில் நிறைய ஊழியர்களை பார்க்கிறேன். பல கிளை சபைகளை நடத்துகிற ஒரு கிருபை தேவன் தந்தார். அந்த சபையின் மக்கள் ஊழியரை குறித்து சொல்லுகிற வார்த்தைகள் ரொம்ப துக்கமான வார்த்தைகள். வேண்டாம். நீங்கள் அன்பர்களுடைய தீங்கிழைக்கிறவர்களாய், அவதூறுக்கு சொந்தக்காரர்களாய், கவனிங்க, பொய்யான ஒன்றுக்கும் மாயான ஒன்றுக்கும் சொந்தக்காரர்கள் அல்ல, ஒரு கொடூரமான மனிதர்களாய் அல்ல, மிருகத்தனமான மனிதர்களாய் அல்ல, தேவன் விரும்ப பாத்திரங்களாய், கனமுள்ள பாத்திரங்களாய். ஒரு சிறிய பாவம் ஆனால் உங்கள் ஆயுசை கரைப்படுத்தும். முதல்ல சொன்னேன், the sinful nature. அது ஒரு பாவமான வார்த்தை காரியம். இந்த சாலமன் பெனால்டி, தேவன் கொடுக்கிற அந்த தண்டனை. 3வது சிம்பிள் பிரிவென்ஷன், உங்கள் எளிமை. 2 காரியங்கள். சென்சுரி கான்சியஸ். எஸ் லார்ட், நான் தவறு செய்தேன். ஏசாயா சொன்னார்லவா, நான் அசத்தோடு உள்ள மனுஷன். நான் தாவீது சொன்னார், நானே அந்த மனிதன். சென்சிட்டிவ் கான்சியஸ். நீங்க அது நிறைய பேருக்கு அது இல்லாதிருப்பது வருத்தமா இருக்குது. தான் பிடிச்ச மயிலுக்குமானுக்கள். I am right, you are wrong. வேண்டாம். சென்சிட்டிவ் கான்சியஸ். 3வது ஸ்பிரிச்சுவல் ஆட்டிடியூட், ஒரு ஆவிக்குரிய சுபாவங்கள். பலிபீட சபைக்கு வாங்க, ஜெபம் பண்ணுங்க, அவன் என்ன சொல்றாங்க செய்யுங்க. அதான் காணிக்கைன்னு சொல்லப்பட்ட வார்த்தை. நல்மனம் பொருந்துங்கள். திரும்ப அவங்களுக்காக அல்ல, உங்களுக்காக. To avoid the judgment of God. நியாயத்தீர்ப்பிலிருந்து விடுவிக்கப்பட, வார்த்தையோட தீர்ப்பு முடிவு. அந்த வார்த்தை நியாயம் தீர்க்கும். நம்ம வசனம் பேசுறோம், அந்த வார்த்தையினுடைய இருவருக்கு அதுக்குள்ள பட்டயம். அவ்வளவு பிரசங்கம் பண்ணிருக்கிறேன், ஆனா அந்த வார்த்தையோட பேசும், நாக்காலத்துல பேசும். When I preach, the word will reflect to me. அந்த மாதிரி திருப்பி என்னோட பேச, நீ ஒழுங்கா இருக்கிறியா,
இந்த ரியலா திரும்ப சொல்லுகிறேன், the judgment word of God will judge you, the church of God will judge you, the throne of God will judge you. தமிழ் சொல்லுகிறேன், வார்த்தை நியாயம் தீர்க்கும். உங்கள் சபையாரும் நியாயம் தீர்ப்பார்கள். நீங்கள் பாஸ்டா இருக்கலாம், உங்கள் சபையார் நியாயம் தீர்ப்பார்கள். உங்கள் சபை உங்கள் நியாயம் தீர்க்கும். மூன்றாவது, தேவனுடைய நியாய தீர்ப்பின் சிங்காசனம் நியாயம் தீர்க்கும். எனவே தேவையற்ற கோபங்கள், அர்த்தமற்ற கோபங்கள், தேவனுக்கு விரோதமான கோபங்கள் விடுவிக்கப்படுவோம். திரும்ப சொல்லுகிறேன், உங்களுக்கு என்று மேன்மையான மகிமையான 2 காலம் சொல்லுவோம். அதாவது God wants to use you. தேவன் பயன்படுத்த விரும்புகிறார். அதற்காக வார்த்தையை தந்தார், ஆவியானவரை தந்தார். அது மட்டுமல்ல, உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுமா? நீங்க எப்படி என் கோபம் எப்படி என்னோட வாசம் பண்ணுவார்? அவருடைய கேரக்டர் இல்லை என்றால், அவருடைய சுபாவங்கள் இல்லை என்றால், திரும்ப சொல்லுகிறேன், யூ அண்ட் மீ, யூ ஆர் a mobile church. நீங்களும் நானும் ஒரு நடமாடும் ஆலயம், நடமாடும் கிறிஸ்து. எனவேதான் வார்த்தையை தந்தார், வல்லமையை தந்தார், கிருபையை தந்தார், மீட்பனை தந்தார், சபையை தந்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு ஆளுகை தேவன் தந்திருக்கிறார். எனவே நாளை செய்தி என்னவென்றால், அன்பு தேவ பிள்ளையே, கோபமற்ற அர்த்தமற்ற இந்த கோபத்திலிருந்து விடுதலையாகும். உனக்கு கோபம் நியாயமானதா? இன்றைக்கே ஒருவர்களிடத்துல, சொந்தங்களிடத்துல, சின்னவளா இருக்கலாம், கெட் ரைட் வித் பீப்புள், then only you can get right with God. தப்பித்துக் கொள்ளுவாய். தண்டனையிலிருந்து, நியாயத்தீர்ப்பிலிருந்து, எரி நரகத்திலிருந்து நீங்கள் தப்பிக்கப்படுவீர்கள். சிந்தியுங்கள், செயல்படுங்கள், இந்த செய்தியை கேளுங்கள், அடுத்தவர்களுக்கு முடிந்தால் அனுப்புங்கள். உங்களுக்கு அஜபிக்க விரும்புகிறேன். வானத்தையும் பூமியையும் படைத்த நல்ல ஆண்டவரே, அருமையான வேலைக்காய் நன்றி. நாங்கள் மனிதர்கள் தான் தவறி போகிறோம். அடிக்கடி தேவையற்ற கோபங்களுக்கு உள்ளாகிறோம். எத்தனையோ குடும்பங்களில் தகப்பன் மகன், கணவன் மனைவி, தாய் மகள், மாமியார் மருமகள், தேவையற்ற அர்த்தமற்ற கோபங்கள், அவதூறு சொந்தக்காராய் மாறுகிறோம். கொடூரமான மக்களாய் நாங்கள் மாற்றப்படுகிறோம். எங்களுக்கே நாங்கள் தீங்கிழைத்துக் கொள்ளுகிறோம். வேண்டாம் ஆண்டவரே, நீர் விரும்பும் பாத்திரங்களாய், நீர் பயன்படுத்துகிற பாத்திரங்களாய், எஜமானுடைய பிரயோஜனத்துக்கு ஏற்ற பாத்திரங்களாய் எங்களை மாற்றும். தகப்பனே, எங்களை பயன்படுத்தும். எங்கள் கோபம் மிகப்பெரிய ஆசீர்வாதம் தடை செய்யாதபடி, மிகப்பெரிய நன்மைகளை தடை செய்யாதபடி ஆண்டவரே, ஒரு சிறிய செத்தை பருவலை தரித்து நாரி போக பண்ணும். என் வாழ்க்கை நாரி போகிற வாழ்க்கை அல்ல, வாசனை வீசுகிற வாழ்க்கையாய், எதி நரகத்துக்கு அல்ல, நித்திய மோட்சத்துக்கு ஏதுவாய் ஆண்டவரே, நியாயத்திற்கு நிற்கும் போது தலைமுனிந்து அல்ல, தலைமுன் இருக்கிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாரும். கிருபை தாருங்க. நீ சொன்னதெல்லாம் எளிமையானது, ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது, நடைமுறைக்கு ஒத்து வரக்கூடியது. நீங்க சொல்லித்தரது எல்லாமே வெரி சிம்பிள் தான். அதை ஏற்றுக்கொள்ள, அதை வாழ்க்கையில கடைபிடிக்க எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444318330. எங்கள் மின்னஞ்சல் stephen@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.